ஐயா, நீங்க சுவாமி கிட்ட கூட இருந்து திருவண்ணாமலையில சுவாமி என்னென்ன கஷ்டங்கள் பட்டிருக்காருன்னு கூட இருந்து எல்லாத்தையும் பார்த்துருக்கீங்க. இவருடைய ஒரு வாழ்க்கைய இந்த பக்கம் பார்த்துருக்கீங்க. ஆனா, ஒரு பிறந்த இடத்த நர்மதாவுக்கு நீங்க போகும்போது, இப்படிப்பட்ட வாழ்க்கைய வாழ்ந்தவரு அங்க கஷ்டப்பட்டாருன்னு நீங்க அத ஃபீல் பண்ணும்போது, ஏன்னா நீங்க அங்க போய் எல்லாரையும் பார்க்கும்போது, சுவாமி இப்படிப்பட்ட வேலையில இருந்திருக்காரு, இவ்வளோ வசதியா இருந்திருக்காரு. இது ஏன் விட்டுட்டு இங்க இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காருன்னு நீங்க நினைக்கும்போது, உங்களுடைய அந்த நர்மதா மனநிலை எப்படி இருந்தது? நர்மதா ஊருக்குள்ள நுழையும்போதே ஒரு மாரி ஒரு தெய்வீகம் இருந்தது. அந்த வீட்ல நாங்க 2003ல நான் பார்க்கும்போதே, ஒரு தெய்வீக அமைதி அந்த ஊர்ல இருந்தது. ஒரு 10, 15 வீடு தான் அந்த கண்ணுக்கே தெரிஞ்சது. எந்த வீட்லயும் கரண்ட் கிடையாது. கரண்ட் வரும். ரொம்ப லோ வோல்டேஜா தான் இருக்கும். ஒரு குண்டு பல்பு கொஞ்சம் கொஞ்சமா லேசா மின்னிக்கிட்டு இருக்கும். அந்த ரோடுகள்னு எதுவுமே கிடையாது. ஒரு மழை பெஞ்சா சகதிகள் தான். பார்த்து தான் நடக்கணும். இல்லைனா வழிக்கு விழுந்துருவோம். அவ்வளோ ஒரு எளிமையான வாழ்க்கை. பக்கத்துல கங்கை நதி பாய்ஞ்சிட்டுருக்கும். அவ்வளோ வேகமா பாய்ஞ்சிட்டுருக்கும். அவ்வளோ அகண்டமா பாய்ஞ்சிட்டுருக்கும். அவ்வளோ இயற்கை சூழ்நிலை அவ்வளோ அற்புதமா இருக்கும். நாங்க அந்த ஊருக்கு அந்த பாதை இல்லாத ஒரு பாதையில கரடுமுரடான பாதையில கார்ல வந்துகிட்டு இருக்கும்போதே, ஒரு பெரிய ஒரு மான் எங்க ரோட்ட ரொம்ப சர்வ சாதாரணமா கடந்து போச்சு. எந்த பயமும் கிடையாது, எதுவும் கிடையாது. அப்படி ஒரு ஒரு இயற்கையான சூழ்நிலையில வாழ்ந்தவர் சுவாமி. அந்த சூழ்நிலையிலிருந்து அவர் படிச்சு வெளியூருக்கு போயி வேலை பார்த்து, அவர் வேலை பார்த்த இடங்கள் பூராவுமே அந்த இயற்கையான சூழ்நிலைகள் இருந்ததுன்னா இல்ல. அவரு கல்யாணம் பண்ண இடம் மட்டும் அந்த மாரி ஒரு இ இருந்தது. அதுவும் அந்த மலை நதி கரையில மட்டும் தான் அந்த சூழ்நிலை இருந்தது. ஊர் பூரா அந்த மாரி இல்ல. தஹியால. இந்த மாரி இடங்கள்ல மாறுபட்டு இடங்கள்ல இருந்தாலும், அங்க சந்தோஷமா தான் வாழ்ந்தாரு. அவரு இங்க ஞானிகள பார்க்க வந்ததுக்கு அப்புறம் தான் அவருடைய கஷ்டங்களே ஆரம்பிச்சது. அந்த ஞானிகளுடைய அந்த துறவறம், அந்த ஞானிகளுடைய அந்த ரினன்சியேஷன் துறவரங்கிறது ரினன்சியேஷன் தான். அவங்களுடைய ஒரு பற்றில்லாத தன்மை, இத பார்க்க 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 தான் அவரு தான் கொண்டிருந்த வாழ்க்கை மேல உள்ள பற்றே விட்டாரு. அந்த பற்ற விட 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 அவருக்குள்ள வேதனை தான் அதிகம் வந்தது. அவருக்குள்ள கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. என்னைக்கு அவரு அரவிந்த பார்த்துட்டு, ரமணர பார்த்து, பப்பா பார்த்துட்டு திருப்பி போறாரோ, பார்த்தீங்கன்னா வரிசையா துன்பங்கள் தான். குடும்பத்தில பிரச்சனைகள் தான். வேலைக்கு போகல. வேலை பார்க்குற இடத்துலயும் பிரச்சனை. அத்தனை பேர் அத்தனை கேள்வி கேட்டிருப்பாங்க. எங்க போன? ஏன் போன? ஏன் லீவ் எடுக்காம போன? ஏன் வீட்டுக்கு பணம் குடுக்கல? என்ன நடக்குது? என்னென்னமோ நடந்திருக்கு. அவ்வளோ கஷ்டங்களும். கடைசியில பிள்ளைகள் படுற கஷ்டம். அவ்வளோ கஷ்டம். படிக்க வைக்க முடியாம, அவருடைய மாமனார் வீட்லருந்து பிள்ளைங்கள எடுத்து படிக்க வைக்கக்கூடிய நிலைமையில இருந்து, இவரு திடீர் திடீர்னு எங்கேயாவது போற மாரி நிலைமை இந்த ஆன்மீக வாழ்க்கையில நுழைஞ்ச உடனேயே அவ்வளோ கஷ்டங்களும் பட்டார் அவரு. 1954ல கடைசியா அவர் குடும்பத்த பார்த்து, கையில இருந்த பணம் மிச்சம் இருந்த பணத்தையும் அந்த சௌத்ரிங்கிற ஃப்ரெண்டு திருப்பி குடுக்க சொன்னதுனால, திருப்பி குடுத்ததுனால, அந்த பணத்தையும் அவர் மகன் கையிலே குடுத்துட்டு அப்படியே வந்தவர் தான். அதுக்கப்புறம் வரவே இல்ல. பார்க்கவே இல்ல. அதுக்கப்புறம் குடும்பத்தை 25 வருஷம் கழிச்சு தான் பார்க்குறாரு. அதுக்கு இடைப்பட்ட நேரத்தில அவர் பட்ட கஷ்டங்கள் 1, 2 கிடையாது. அவ்வளவும் கஷ்டங்கள். இந்த ஆன்மீக வாழ்க்கைக்கு அவர் கொடுத்த விலை தன்னுடைய சௌகரியமான வாழ்க்கை. இந்த ஆன்மீகத்துக்காக அவரு வந்து உள்ள நுழைஞ்ச இந்த வாழ்க்கைக்கு அவர் கொடுத்த பலிகள் பார்த்தீங்கன்னா நெறைய பலிகள், நெறைய பலிகள். தன் குடும்பம் ஒரு பலிகடா. தன்னுடைய கௌரவம், தன்னுடைய அந்த உத்தியோகம் எல்லாத்தையுமே பலி கொடுத்து தான் இங்க வந்தார். இங்க வந்ததுக்கு அப்புறமா அவ்வளோ சிரமங்கள் தான். அவ்வளோ சிரமங்கள் பட்டாலும், குருநாதனுடைய அந்த தீவிரமான அந்த அன்பு, அந்த அரவணைப்பு இருந்ததுனால, அவருக்கு ரொம்ப நல்லா இருந்தது. சுவாமி பப்பா ராமதாஸ் எப்பயும் என் கூட இருக்காருங்கிற நம்பிக்கை சுவாமிக்கு ஏற்பட 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 வெளிப்படையா போ வெளியே போன்னு சொன்னாலுமே, அப்ப ராமதாஸ் இவர் மேல காட்டின கருணையினால அவர் பல்வேறு திசைகளையும் பயணிச்சாரு. பல்வேறு திசைகள்லையும் கஷ்டப்பட்டாரு. கஷ்டப்பட்டு முடிவா இங்க இருந்தாரு. இங்கேயும் நிறைய வயலன்ஸ் அவர் மேல தாக்குதல் நிறைய பேர் தொடுத்தாங்க. அதையும் மீறி இங்கேயே வாழ்ந்தார். அப்புறம் நண்பர்கள் வந்தாங்க. அவர் வாழ்க்கையே மாறிச்சு. எல்லாருக்கும் தான் கற்றதை உபதேசம் பண்ணாரு. உபதேசம் பண்ணி பண்ணி தனக்கு கிடைத்த அந்த துன்பங்கள் தன்னை தேடி வரவங்களுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காகவே ஒரு வீடு ஒன்று எடுத்தார். அதுக்கப்புறம் ஆசிரமம் கட்டுறதுக்கு அலோவ் பண்ணார். ஏன்னா தான் பட்ட துன்பங்கள் தன் பக்தர்கள் படக்கூடாதுங்கிறதுக்காகத்தான்
இந்த இதெல்லாம் ஏற்பாடு பண்ணார். அதனால் எனக்கு தெரிஞ்சு அவர் இன்பமாக வாழ்ந்தது, இந்த உலகியல் வாழ்க்கையை இன்பமாக வாழ்ந்தது அங்கே தாய் தகப்பனோட, சகோதரர்களோட, தன் சொந்த பந்தங்களோட, மனைவி மக்களோட வாழ்ந்து சுகமாக வாழ்ந்தது அங்கே. ஆனால் இங்கே வந்து அவர் பட்டதெல்லாம் கஷ்டங்கள். அந்த கஷ்டங்கள் யாருக்காக பட்டார்னா, பின்னால் வரக்கூடிய தன்னுடைய நண்பர்களுக்காக, பக்தர்களுக்காக, அவங்களுக்காகத்தான் சுவாமி இவ்வளோ கஷ்டங்களையும் தாங்கிக்கிட்டு தன்னை நம்பி வரக்கூடிய பக்தர்கள் தான் பட்ட கஷ்டங்கள் எதுவும் படக்கூடாதுங்கிறதுக்காகவே, அவங்களுக்காகவே இந்த ஆசிரமங்களை உருவாக்கினார், சன்னதி திரவிட உருவாக்கினார். அதுக்கப்புறம் வந்து ஒரு நடைமுறையை உருவாக்கினார். தன் நாமத்தை கொடுத்தார், தன்னையே கொடுத்தார். கடைசியில் அவர் ஒரு வாழ்க்கையும் அந்த சரீர வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டார். அதனால் இந்த ஆன்மீக வாழ்க்கை வந்து அவ்வளோ சுலபமான வாழ்க்கை இல்லை. கஷ்டம் இல்லை, கஷ்டம் கொடுக்கக்கூடிய வாழ்க்கை. தனக்குன்னு எதையும் வச்சுக்க முடியாத ஒரு வாழ்க்கை, வச்சுக்க ஆசையே வராத ஒரு வாழ்க்கை, தன்னை பற்றி நினைக்கவே முடியாத ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை வாழ்கிறதுக்கு ஒரு வீரம் வேணும். இந்த வாழ்க்கை வீரர்களுக்கு மட்டும்தானே தவிர்த்து கோழைகளுக்கு உண்டானது இந்த வாழ்க்கை கிடையாது. அதனால் என்னுடைய உணர்வுப்படி பார்த்திங்கன்னா, சுவாமி இங்கே ரொம்ப ரொம்ப அருமையான வாழ்க்கை வாழ்ந்தார். அந்த இடத்துல அவருக்காக வாழ்ந்தார்.